அம்பேத்கர் சொல்லுவார்ல, ஒரு பெண்ணோட வளர்ச்சி தான் இந்த ஒட்டுமொத்த நாட்டோட வளர்ச்சி அப்படின்னு சொல்லுவாரு. ஆம்பளைன்னா இவ்வளவு மோசமா இருப்பானா அப்படின்னு எனக்கு தெரிஞ்சுச்சு. ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. அதை நான் இப்போ வரைக்கும் ட்ரை பண்றேன். நான் என் ஒய்ஃப் போனா இல்லைன்னா எங்க அம்மா போனா அவங்க இல்லைன்னா என்னால படமே பண்ணியிருக்க முடியாது. அவங்க தான் என்னோட ஃபுல் ஃபோக்கஸ். நான் கேட்டது எல்லாமே எனக்கு ஒரு பெண் குழந்தை வேணும்னு தான் கேட்டேன். நான் வெறும் படிப்பு மட்டும் தான் சொல்லி கொடுப்பேன். அப்புறம் நீ என்ன டிசைட் பண்ணுன்றது நீயே முடிவு பண்ணுன்னு சொல்லுவேன். நான் உன்னை எதுவுமே நான் கண்ட்ரோல் பண்ணக்கூடாது அப்படின்னு நான் யோசிப்பேன். என் குழந்தைக்கு நான் யோசித்து சொல்லுவேன். எல்லாருக்கும் ஜெய்பீம். இங்கே நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ணியிருக்க மகிழ்ச்சி அவங்களுக்கும். எனக்கு வந்து 20 பக்கம் சொன்னான். எனக்கு கண்டிப்பாக ஒரு பக்கம் கூட பசுமாக கலாச்சிட்டு போய்க்கிறான். எனக்கு திருப்பி நான் பெண்களை பற்றி என்னால் என்ன பேச முடியும்னு என்னால் கண்டிப்பாக தெரியல எனக்கு. ஏன்னா பெரியார் சொல்லியிருக்காரு. அவர் பெரியாரோட பெண்ணியன் அடிமையான புத்தகம் படித்ததுக்கு அப்புறம் தான் ஆம்பளைன்னா இவ்வளோ மோசமாக இருப்பானா அப்படின்னு எனக்கு தெரிஞ்சிச்சு. ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அதை நான் இப்போ வரைக்கும் ட்ரை பண்ணுறேன். நான் வீட்டில் போய் ட்ரை பண்ணுறதுக்கு ஆரம்பிப்போம். ஆனால் எப்படி இருந்தாலும் ஒரு ஆம்பளை அப்படின்ற ஒரு திமிர் இருக்கும்ல, அது என்னன்னே சொல்லவே முடியாது. அது வந்துட்டே இருக்கும். என்னால் வந்து அதை நான் பயங்கரமாக பயிற்சி பண்ணிகிட்டே இருப்பேன். நான் எப்படியாவது நம்ம ஆனால் எனக்கு உண்மைதான் எல்லாரும் சொல்லுவாங்கல்ல, என் ஒய்ஃப் போனா இல்லைன்னா எங்கள் அம்மா போனா அவங்க இல்லைன்னா என்னால் படமே பண்ணியிருக்க முடியாது. அவங்க தான் என்னோட ஃபுல் ஃபோக்கஸ். குழந்தைங்க 2 பேர் இருக்காங்க, 2 பெண் குழந்தைகள். ஒன்று அஜிதா, நக்சல்பாரி அஜிதாவோட புத்தகம் படிச்சிருந்தப்போ அவங்க பிறந்தாங்க. எந்த பேர் அதெல்லாம் வைப்பாங்கல்ல, அந்த நேரம் காலம் அதெல்லாம் எதுவுமே இல்லை. நான் கேட்டது எல்லாமே எனக்கு ஒரு பெண் குழந்தை வேணும்னு தான் கேட்டேன் நான். ஏன்னா எங்கள் அம்மா எல்லாம் தொடர்ந்து வேலை செஞ்சுட்டே இருப்பாங்க. நான் பார்த்துட்டே இருப்பேன். அவங்க ஒர்க் பண்ணுறது இருக்குல்ல, அவங்க 24 hours. இதுனா எங்கள் அப்பனாலும் ரிட்டையர்மெண்ட் ஆகிட்டு அதுதான் ரிட்டையர்மெண்ட்டு வேலை ரிட்டையர்மெண்ட்டில் போயிடுறாங்க. ஆனால் அம்மாலாம் அப்படி இல்லை. இப்போ வரைக்குமே நான் வீட்டுக்கு போனால் என்னோட ட்ரெஸ்ஸையும் தினகர் ஆல்மோஸ்ட் சொல்லிட்டான். அதுதான் வந்து வீட்டில் நடக்கிறதுமே அவங்க தான் பார்த்துப்பாங்க. ஸோ என் குழந்தைக்கு பேர் வைக்கிறதுக்கு எப்படின்னு யோசித்தப்போ அந்த புத்தகம் படிச்சேன்னா அது ரொம்ப பயங்கரமாக இருந்துச்சு. அஜிதான்றவங்க வந்து அவ்வளோ பெரிய நக்சல்பாரி, அநீதிக்கு எதிராக அவ்வளோ பெரிய போராட்டங்கள், ஜெயிலுக்கு போயிருக்காங்க. அவங்கள வந்து அடித்து அவங்க ட்ரெஸ் எல்லாம் கழட்டி அப்படி மாதிரி ஒரு சித்திரவதை பண்ணியிருக்காங்க. ஆனால் அதை பற்றியெல்லாம் அவங்க கவலையே பண்ணல. தைரியமாக ஏஞ்சி நின்று அவங்க அவ்வளோ பெரிய ஃபைட் பண்ணியிருக்காங்க. ஒரு ராபின்ஹுட் மாதிரி அவங்க. ஆக்சுவலாக அவங்கள நம்ம படிச்சோம்னா தெரியும். ஒரு ஆக்சுவலாக ராபின்ஹுட் தான் அவங்க. ஒரு இவங்களுக்கு எதிராக வந்து அவ்வளோ பெரிய போராட்டத்தை பண்ணுறாங்க. ஓகேங்களா? அப்புறம் அதுதான். அப்புறம் இங்கே வந்து நான் பார்க்கறது என்னன்னா, நீங்கள் ஒரு அமைப்பாக இருக்கிறது தான். அம்பேத்கர் வந்து அடிக்கடிக்கு நான் அவர் தான் யோசித்துப்பேன். அவர் வந்து ஊராக போவார், போயிட்டு பெண்களாண்ட பேசுவார் அப்படின்னு சொல்லுவார். அவர் வந்து பெண்களாண்ட போய் அமைப்பாக இருங்க அப்படின்னு சொல்லுவார். ஸோ நீங்கள் அமைப்பாக இருக்கிறத பார்க்குறப்ப எனக்கு அவ்வளோ பெரிய மகிழ்ச்சியாக இருக்குது. ஓகேங்களா? அந்த டாக்குமெண்ட்ரி பார்க்குறேன். அதுக்கு மேலே ஒரு என்னன்னா நம்ம பேச முடியும்? ஒன்றும் பேசுறதுக்கே இல்லை. அவ்வளோ சூப்பராக பண்ணியிருக்காங்க அந்த டாக்குமெண்ட்ரி. அவ்வளோ இயல்பாக சூப்பராக பண்ணியிருக்கீங்க நீங்கள் எல்லாரும். அப்புறம் இந்த ஷார்ட் ஃபிலிம் அதே மாதிரி அவங்க அழகாக இவங்க மக்களை க்ளோஸாக வந்து அக்கா பேசுறது எல்லாமே வந்து அதுக்கு மேலே ஒரு அரசியலே கிடையாது. அது நான் புக்கில் கூட அந்த மாதிரி எல்லாம் படிக்கல. இவங்க பேசுறதெல்லாம் இயல்பாக போகிறாங்க வராங்க. அவங்க மறுபடியும் என்னன்னா ஒரு அமைப்பாக இருக்கிறது தான். திரும்ப இது மாதிரி ஒரு அமைப்பு எங்கள் ஊரில் இல்லை, வேற ஒன்றுக்கு இருக்கிறாங்க. இந்த வட்டி காசு அதுக்கு இருப்பாங்க. ஆனால் நீங்கள் வந்து வேற ஒன்று இருக்குல்ல, ஒரு மக்களை எஜுகேட் பண்ணுறது. எங்கள் அம்மா தான் சொல்லி சொல்லி வளர்ப்பாங்க. அது ஆண்களை விட பெண்களுக்கு தான் பயங்கர. அம்பேத்கர் சொல்லுவார்ல, ஒரு பெண்ணோட வளர்ச்சி தான் இந்த ஒட்டுமொத்த நாட்டோட வளர்ச்சி அப்படின்னு சொல்லுவார். அதை வச்சு தான் நான் மதிப்பீடே செய்கிறேன் அப்படின்னு சொல்லுவார். ஸோ அதுதான் இங்கே வந்து நான் எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா என்னை அப்படி வளர்த்ததால் தான் எனக்கு வந்து திருப்பி சினிமாக்குள்ளே தான் போகிறேன். எனக்கு வந்து படம் பண்ணுறப்போ அங்கே என் படத்தில் ஒரே ஒரு வாடி கோடின்னு கூட ஒன்று கூட இருக்காது. ஏன்னா எங்கள் அப்பாவும் திட்டுவாங்க, எங்கள் அம்மாவும் திட்டுவாங்க. அதுக்கப்புறம் பெரியாரோட புக்கு எனக்கு பெரிய இன்ஸ்பிரேஷனாக இருக்கும். என்னடா பண்ணிட்டு கேட்டுனே இருக்கும்ல. ஹீரோ வந்து எதேச்சியாக பேசுகிறப்ப கூட பேசுவார். அவங்க இயல்பாகவே வந்துடும். இயல்பாகவே அது மாதிரி தான் இருக்குது. வாடின்றுவாங்க. நான் வந்து திருப்பி கட் பண்ணி, இல்லை சார் நீங்கள் அப்படி பேசக்கூடாது, நீங்கள் வாங்க போங்கன்னு தான் சொல்கிறோம். நீங்கள் பார்த்தீங்கன்னா படத்தில் அது இருக்கும். எந்த இடத்துலையுமே நான் வந்து வாடி போடி யூஸ் பண்ணியே இருக்க மாட்டேன். ஸோ அது ஒன்று. அதுக்கப்புறம் அந்த அமைப்பாக இருக்குது. திரும்ப வீட்டில் இருந்து தான் ஆரம்பிக்குது. ரொம்ப இப்போ எல்லாமே நம்மளுக்கு கிடைக்குது. ஒரு கட்டத்தில் எதுவுமே கிடைக்காம இருந்துச்சு. இன்னைக்கு எல்லாமே நம்மளுக்கு வீட்டில் இருந்து கிடைக்குது. அப்போது நம்மள இதெல்லாம் பண்ணாத அதெல்லாம் பண்ணாதன்னு சொல்லி வளர்க்குறது வந்து வீடாக தான் இருக்குது நம்மளுக்கு. ஃபர்ஸ்ட் நம்ம மாற்றத்தை எங்கேருந்து எடுத்துகிட்டு வரணும்னா நம்ம வீட்டில் இருந்து தான் எடுத்துகிட்டு வரணும்னு நான் நினைக்கிறேன். ஓகேங்களா?
நம்ம இங்கே வந்து பேசலாம், திரும்ப நான் பேசுறதாலேயே நான் வந்து திரும்ப ஆன்ட்டான் அந்த இடத்துல தான் இருக்கிறோம். நான் சரி பண்ணுறதுக்கு தான் ட்ரை பண்ணுவேன். நான் அதை தான் இப்போ வரைக்கும் முயற்சி பண்ணிகிட்டே இருக்கிறேன். ஸோ அவங்க வீட்டில் வந்து அவங்களுக்கு அவ்வளோ பெரிய பொறுப்பு இருக்குது. இந்த சமூகத்தையே வந்து மாத்துற அந்த தன்மை இருக்குல்ல, அவங்க படிக்க வைக்கிறது, என்ன படிக்கணும், எந்த மாதிரியான பசங்க பிஹேவ் பண்ணணும், இதெல்லாம் பண்ணக்கூடாது, அது எல்லாமே வந்து அவங்களுக்கு இருக்கு. அது ஒரு முக்கியமான ஒரு பெரிய சமூகத்தை உருவாக்குற பொறுப்பு வந்து பெண்களாண்ட தான் இருக்கு. அதான் அதுக்கப்புறம் வந்து வேற என்ன சொல்லணும்னு வந்து அதுவும் மறந்தது எனக்கு. அப்புறம் அந்த தப்பு ரைட் அப்படின்னு ஏதோ பேசிட்டே இருப்பாங்க. எனக்கு அந்த தப்பு ரைட்டை பத்தி எனக்கு இது வரைக்கும் தெரியவே இல்லை. ஓகேங்களா, தப்பு ரைட் எல்லாம் ஒன்றுமே கிடையாது. நீங்க முதல் தலைமுறையா ஏஞ்சி வரப்போ அவ்வளோ தப்பு நடக்க தான் செய்யும். அதெல்லாம் அவங்க மேல படத்தான் செய்யும். ஏன்னா அவங்கள அப்ரஸ்டா வச்சுட்டு இருந்தாங்கல்ல, நாங்க அப்படிதான் நினைக்கிறேன். அப்போ அவங்க ஏஞ்சி வரப்போ பிடிக்காது, அடியெல்லாம் மேலே விழும், அதெல்லாம் வாங்கிக்கணும் தான் நம்ம. நான் என்னதான் சொல்லிக்கிறேன். ஓகேங்களா, அவங்க ஏஞ்சி வராங்கன்னா அவங்க விடணும். அவங்க ஃபர்ஸ்ட் வராங்க, ஃபர்ஸ்ட்னா அதுதான் அவங்க வராங்க, வரப்போ அடிதான் போடும். ஏன்னா நான் அப்படிதான் இருந்தேன், என்னிலேருந்து தான் நான் பார்க்குறேன். மற்றவங்க எல்லாம் எப்படி இருந்தாங்கன்னு எனக்கு தெரியாது. அதான் அவங்கள அப்படிதான் விடணும். ஓகேங்களா, ஸோ ஏஞ்சி வரப்போ அடி போடும், அதெல்லாம் வாங்கிக்கணும். ஏன்னா அவங்க நம்ம வந்து டிசைட் பண்ணக்கூடாது. நான் அப்படிதான் நினைக்கிறேன். நான் வந்து என் பொண்ணாண்ட அதான் சொல்லுவேன். ஆனால் படின்னு சொல்லுவேன். அம்பேத்கர் படி, பெரியார் படி, இதுதான் சொல்லிட்டே இருப்பேன் திரும்ப திரும்ப. மார்க்ஸ் படி, இந்த மாதிரி வெறும் படிப்பு மட்டும் தான் சொல்லி கொடுப்பேன். அப்புறம் நீ என்ன டிசைட் பண்ணணுன்றது நீயே முடிவு பண்ணுன்னு சொல்லுவேன். நான் உன்னை எதுவுமே நான் கண்ட்ரோல் பண்ணக்கூடாது அப்படின்னு நான் யோசிப்பேன். என் குழந்தைக்கு நான் யோசிக்கிட்டு சொல்லுவேன். நான் என் கூட பிறந்ததாலேயே நான் எந்த விஷயத்துலையும் அவங்கள கண்ட்ரோல் பண்ணக்கூடாது. இல்லை, அவங்களுக்கு என்ன வேணுன்றதை மட்டும் செய்யணும் அப்படின்னு யோசிக்கிறேன் நான். அதுதான். மற்றபடி தோழர் இருக்காங்க, எல்லாரும் பேசுவாங்க. ரொம்ப பதட்டமாகிடுச்சு. இதுக்கு மேலே என்னால் பேசவே முடியாது. என் பேச்சு இவ்வளோ நேரம் கேட்டுக்கிறதுக்கு எல்லாருக்கும் நன்றி. அமைப்பாக இருங்க. அதே மாதிரி நிறைய விஷயத்துக்கு போய் நில்லுங்க. போராட்டம் அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நீங்கள் இயல்பாகவே பண்ணிடுவீங்க. ஸோ அதுதான். ஓகே, நன்றி. ஜெய்பீம்.